வணக்கம் ஜிஎஸ்ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு டீசல் பிரியராக இருக்கிறீங்க, ஒரு டீசல் கார் வாங்கணும். பட் என்னோட பட்ஜெட் வந்து மேக்ஸிமம் ஒரு 12.5 லேக்ஸ் தான்ப்பா. அதுக்குள்ள ஒரு வேல்யூ ஃபார் மணி ஒரு டீசல் கார் வாங்கணும். ஒரு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஹேண்ட்லிங் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, அதற்கு ஏற்பாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சப் 4 மீட்டர் டீசல் எஸ்யூவி தான் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான் நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கானதா இல்லையா, டீசல் கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நான் உங்களுக்கு என் நோட்டில் சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மஹேந்திரா 3XOவோட MX2 பேஸ் மாடல் டீசல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண SRS மஹேந்திரா தஞ்சாவூருக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்துடலாம். உங்களுக்கு மஹேந்திரா நிறுவனத்தில் பேஸ் மாடல்ஸ் தான் இன்றைக்கி கிடைக்கிறதுல டஃப்பாக இருக்குது. அதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் MX1 வேரியன்ட் பார்க்குறீங்க, இந்த மாதிரி MX2 பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரம் டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை ரீச் அவுட் பண்ணலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 3W அப்படின்ற ப்ராடக்ட் XCV 3W அப்படின்னு வரும்போது இந்த சாங்யாங் திவோலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டோட ஒரு சாப்ட் ஆஃப் வெர்ஷனாக தான் இருந்தது. இது வந்து X100 அப்படின்ற பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சிருந்தாங்க. இந்த 3XO அப்படின்னு சொல்லி அதை டெவலப் பண்ணுற டைம் லைனில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் வந்து ஸ்ட்ரக்சரை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த NVH லெவல்ஸில் பெட்டராக ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்திருந்தாங்க. சப் 4 மீட்டர் எஸ்வி செக்மெண்ட்டில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லா பிராண்ட்ஸுமே அந்த 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே 3XOலையுமே நமக்கு இந்த 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அந்த லேட்டஸ்ட்டான அந்த XUV700 கிடைச்ச அதே எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் சிஸ்டம் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ரோல் ஓவர் மிட்டிகேஷன், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில், இந்த மாதிரி நிறையா தொழில்நுட்பங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ரீதியாக ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ரொம்பவே சாலிடாக தான் இந்த மஹேந்திரா 3XO அப்படின்ற ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்லேயும் வந்து 5 ஸ்டார் என்கப் வாங்கியிருப்பதால் நம்ம எந்த விதத்துலையுமே சேஃப்டி ரிலேட்டடாக நம்ம இதை ஒரு கொஷின் மார்க்காக இங்கே வைக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்காது. சரிங்க, சேஃப்டி பற்றி பேசிட்டோம். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட என்ஜின்ங்க, இங்கே 2 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நம்மக்கிட்ட டீசல் பேஸ் மாடல் தான் இருக்குது. ஸோ டீசலை பற்றி அந்த பெர்ஸ்பெக்டிவில் இன்றைக்கி பேசலாம். 1.5 லிட்டரில் நமக்கு 4 சிலிண்டர் உங்களுக்கு காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பயன்படுத்துகிற ஒரு அழகான ஒரு டீசல் என்ஜின் தான். இந்த செக்மெண்ட்டில் ஒரு மேசிவான பவர் அவுட்புட்ங்க, ஒரு 300 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படின்றது இங்கே நமக்கு 3XOவில் மட்டும் தான் கிடைக்குது. 115.05 BHP பவரை வந்து இது டெலிவர் பண்ணுது. ஸோ பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 300 நியூட்டன் ஆஃப் டார்க் இருந்தாலும் அந்த பவர் டெலிவரி வந்து லீனியரான அந்த சர்ஜாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக டெலிவர் ஆகிற மாதிரி தான் கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 3W வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். பட் நிறைய யூசர்ஸ் சொன்ன ஃபீட்பேக் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து அது பாதிக்கப்படுதுன்னு சொன்னனால இப்போ வந்து நல்ல லீனியர் சர்ஜாக கொண்டு வந்துட்டாங்க. ப்ராக்டிக்கலாக ரியல் டைமில் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு 15+ங்க, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 18 to 20 அப்படின்றது எடுக்க முடியுது யூசர்ஸ் சொல்கிறது. ஸோ இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மீதம் விஷயங்களை பேசலாம். என்ஜினோட ரெஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஃபார் டீசல் என்ஜின் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் ஆஃப் ஆகும்போது மட்டும்தான் அந்த கிளாட்டர் வைப்ரேஷன் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரன்னிங்கில் உங்களுக்கு வந்து RPMs ரேவ் ஆகிறப்பவும் சரி, ரன்னிங் டைம்லையும் சரி, பெருசாக அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சுத்தம் உள்ளே வரலுங்க. என்ஜினோட சத்தமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லவுடராக உங்களுக்கு வந்து அனாயங்கால இல்லை, ரொம்ப ரிஃபைண்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இன்சுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனர்ஸ்க்கு ப்ராப்பராக இன்சுலேஷன் பேக், ஒயிட் இன்சுலேஷன் பேக்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. மேலேயும் வந்து ஒரு திக்கான ஒரு மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்சுலேஷன் சொல்லவே வேண்டாம். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். 3XOவில் நல்லா பண்ணியிருக்காங்க NVH லெவல்ஸுங்க. அதுதான் இங்கே அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த பேஸ் மாடலுக்கும் டாப் அண்ட் மாடலுக்கும் இன்சுலேஷன்லாம் மாறுபாடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட ட்ராவல் வந்து 70% ஹைவேஸ் இருக்கும், ஒரு 30% சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி டீசல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். DPF இருக்குது, AdBlue இருக்குது. அந்த DPF AdBlue பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, இந்த டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் இருக்கிற வாகனங்களில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டைம் வண்டி எடுக்கிறீங்கன்னு வைங்க.
நம்ம எப்பவுமே மைலேஜ்க்காக என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் லோயர் ஆர்பிஎம்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும் அப்படின்றப்போ. பட் நீங்கள் ஒரு 3 டைம் அப்படி ஓட்டுறீங்கன்னா ஒரு 4 டைம் கொஞ்சம் பிரேவ் பண்ணி ஓட்டிருங்க. ஏன்னா அந்த டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அட்டைன் ஆனால் இந்த கம்பஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப் ஆகிற அந்த சூட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் படிஞ்சிருக்கும், அந்த ட்ராப் பண்ணி வச்சிருக்கும் டீசல் பர்டிகுலர் ஃபில்டர். அது வந்து திரும்ப பேர்ன் ஆகி வெளியே அட்மாஸ்பியருக்கு தள்ளணும் அப்படின்னா அந்த டிபிஎஃப் ஃபில்டர் ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் ஆகணும். அதுக்கு என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்ல கொஞ்சம் நம்ம வந்து ட்ராவல் ஆகிருக்கணும். இதுதான் AdBlue உங்களுக்கு தெரியும். ஸோ AdBlue வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000 to 8000 கிலோமீட்டர் கிட்ட மாற்றுற மாதிரி வருங்க. ஸோ இதுதான் இந்த டிபிஎஃப் ஃபில்டர் பொறுத்து சொல்லணும்னு நினச்சேன். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் பிரச்சனைகள் வராதுங்க. மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ரைஸ் ஆகுது. ஸோ டீசல் வாங்குறவங்க இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எக்ஸ்டீரியர் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். 3XOவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு ஒரு போலரைசிங் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யுது. பட் அவங்க வந்து அந்த மாடர்ன் ஏர் ஆஃப் டிசைன் லாங்குவேஜ்குள்ளே போகணும் அப்படின்னு வடிவமைச்சது தான் இந்த ஃப்ரண்ட் லேவர் அப்படின்றது. இந்த ஃப்ரண்ட் லேவர் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கிரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக ஒரு சின்னதாக ஒரு பியானோ பிளாக் பிளேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் இன்சர்ட்ஸ் வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஏர் டேம் அப்படின்றது நல்லா வைடாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரேடியேட்டர் கிரில்லோட மெர்ச் பண்ணுற மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் இங்கே நடந்திருக்குது. 201 mm இந்த ப்ராடக்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரோட்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நிறைய இடத்துல பெஞ்ச் மார்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம அந்த வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், அந்த கமெண்டிங் போஸ்டராக இருக்கட்டும், பின்னாடி அந்த ஸ்பேஸிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நமக்கு பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ஃப்ரெஜைல் உணர்வை நான் எப்படி சொல்கிறேன்னா இம்பாக்ட்ஸை தாங்கி அது வந்து உடையாமல் கிராக் ஆகாமல் இருக்குது. அப்போ பெடஸ்ட்ரியன் சேஃப்டி நம்ஸ்க்கு தான் அந்த பம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஜைல் உணர்வில் கொடுக்குறாங்க. பட் அது வந்து இப்போ நம்ம ஒரு இம்பாக்ட் படுது அப்படின்னா அது உள்ள இம்பாக்ட் போய் இப்படி வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உடஞ்சிச்சுன்னா அந்த குவாலிட்டி தான் நான் சொல்கிறேன். உடையிற மாதிரி டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பேசினோம்னா ஹாலஜனில் ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் இப்படி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? கீழே இங்கே இது வந்து நார்மல் டைமில் டிஆர்எல்லாக இருக்கும். மீதம் டைமில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறீங்க, புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆகும். இண்டிகேட்டர் லைட் க்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பயன்பாடு இருக்குது. ஃபாக் லாம்ப்ஸ் எதுவுமே கிடைக்கலைங்க, நீங்கள் வேணும்னா வாங்கி போட்டுக்க முடியும். ஸோ இதுதான் ஹெட்லைட் கன்சோல் பொறுத்த வரைக்கும். வெளிச்சம் வந்து டீசெண்டாக இருக்குங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அப்கிரேட் பண்ணுற ஒரு உணர்வை கண்டிப்பாக வண்டி வாங்கினதுக்கப்புறம் கொடுக்கும். 2600 mm இந்த ப்ராடக்டோட வீல் பேஸாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் கூட மெயின் காம்படிட்டராக இருக்கக்கூடிய வாகனங்களோட நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். டைமென்ஷன் ரீதியாக எந்த இடத்துல இந்த 3XO அப்படின்றது பொசிஷன் ஆகுது அப்படின்றது எவிடென்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். இப்போது டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 205/65 R16 ப்ரொஃபைலுங்க. உங்களுக்கு சிஎட்டில் அந்த செக்யூரோ டிரைவிங் தான் போயிருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸுங்க, உங்களுக்கு வீல் கேப்ஸ் இதில் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும்னா வந்து அலாய் வீல்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வண்டியில் அப்கிரேட் ஆகணும்னா ஒரு விஷயம், அலாய் வீல்ஸ் அப்கிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு லுக்கிங்கில் கார் கிடைக்கும். லைனஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக கன்சீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதிலெல்லாம் குறைகளே இல்லை. வீல் கிளாடிங் பொறுத்த வரைக்கும் மினிமலாக தான் போயிருக்காங்க. இந்த இடம் ஏன் விட்டுருந்தாங்கன்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு அக்சசரி வருதுங்களாங்க, அதனால தான் விட்டுருந்துருக்காங்க. சரி ஃபைனுங்க. வாரியம் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிரர் வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளுங்க, மோட்டரைஸ்டாக இருக்குது. பட் இந்த கன்சோல் அப்படின்றது ஓவராலாக மேனுவலி ஃபோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டோரோட ஹெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு உணர்வை கொடுக்குதுங்க. சைடு இம்பாக்ட் பீம்ஸோட தான் அந்த டோர்ஸ்லாம் வருது. தட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சாஃப்டான ஒரு தட் உணர்வு தான் நமக்கு. ரியரில் நமக்கு டேலைட் ஓப்பனிங்ஸுங்க. ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து லாங் ட்ராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஒரு சில பேருக்கு லாங் ட்ராவலில் உள்ள இருண்ட மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் உருவாக்கும், ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த டிஎல்ஓ பற்றி ரியரில் பேசுகிறோம். இங்கே நம்ம 3XOவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடம் கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் அந்த மாதிரி எதுவும் வரலை. நீங்கள் தலையை நல்லா பின்னாடி சாய்ச்சி வச்சு உட்காந்திங்கனாலும் கண் திரும்புகிற இடத்துல உங்களுக்கு அந்த வெளிச்சம் அப்படின்றது கிடைக்கும். உள்ளேயும் தீம் வந்து ஒயிட் கம் பிளாக் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வுலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆண்டனா இங்கே ஷார்க் ஃபின் கிடையாதுங்க. நார்மலான ஒரு பேசிக் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட கைலாக்கோட சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3XOவோட சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன் ஒரு ஜெர்மன் ஆட்டோமேக்கருக்கு மேட்ச் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டியூன்ட் வால்வ் வித் கான்சென்ட்ரேட் லேண்ட் அந்த தொழில்நுட்பம், MTVCL தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்ஸோட ஸ்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைடஸ்ட்டுங்க இந்த செக்மெண்ட்டில் 1108 mm அந்த வைடுங்க ஸ்ப்ரிங்ஸோட ஸ்பேன் அப்படின்றது. இந்த ஸ்பேன் வந்து இப்படி இருக்கிறனால அந்த ரோல் ஓவர் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே இங்கே பெட்டராக
இருப்பதா மஹிந்திரா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. டிரைவிங்லேயும் அது நமக்கு எவிடென்ட்டாக தெரிய வருது. இந்த MTVCL தொழில்நுட்பம் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பிஸ்டனுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்போ அந்த டேம்பர் அப்படின்றத வந்து கண்ட்ரோலில் எடுக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லையும், ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது ஒரு ஸ்டிஃப் நோட் கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கோட ட்ராவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஹை ஸ்பீட் டிரைவிங் டைனமிக்ஸையும் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் பேசிக்கலி சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்ட்ரெட்டுங்க, ரியரில் வந்து அந்த ட்விஸ்டிங் ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரீதியாக வந்து குறைகளே இல்லாத ஒரு வண்டிங்க இது எனக்கு தெரிஞ்சு. ஸோ சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசிட்டோம். அடுத்து பூட் ஸ்பேஸ் எல்லாருமே கேட்குற விஷயம், அதை பேச ஆரம்பிக்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ், இந்த வாகனத்தில் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர்த்துக்குள்ள நெருடல். ரியாலிட்டியில் என்ன தான் இருக்குது? ஒரு பக்கம் வந்து 364 கிளைம் பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் 295 கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ISOவில் வந்து பார்த்தீங்கன்னா V211, 215 இதெல்லாம் என்ன கதை அப்படின்னு போட்டு நான் வந்து உங்களை குழப்ப விரும்பலை. ஏன்னா ஒரு ISO ஸ்டாண்டர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 364 வருது, இன்னொரு ISO ஸ்டாண்டர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 295. இந்த 295 அப்படின்றது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீழே இந்த இடத்துல இருந்து இந்த பேக் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் ரெஸ்ட் லெவல் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது 295 இருப்பதாகவும், நீங்கள் இதிலிருந்து ஃபுல்லாக எடுத்தீங்க ஆக்குபை பண்ணுறீங்க அப்படி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 364 இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பார்சல் ட்ரே கிடையாது, நீங்கள் வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம். பட் பார்சல் ட்ரே அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பூட் ஸ்பேஸில் இங்கே பிரச்சனைகளே இருக்காது. லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, ஜாஸ்தியான ஒரு லோடிங் லிப் தான், கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக எடுத்து போயிருக்காங்க. பூட் ஸ்பேஸை ஒரு பிரச்சனையாக வச்சு இந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய லக்கேஜஸ் வைப்பீங்க அப்படின்னாலுமே இது வந்து சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ரொம்ப வந்து இந்த பூட் அப்படின்ற விஷயம் வந்து நெருடலை கொடுக்குற மாதிரி இல்லை. நெருடலை கொடுக்குற மாதிரி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஸ்பேர் டயர்ஸுங்க 135, 90, 16ங்க. ரொம்ப வந்து ஒரு ஸ்கின்னியரான ஒரு டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு மற்றபடி டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக லேவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரேட்டில் ஆகாது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் லேவர் கொடுக்கும்போது. ஸோ ஸ்பேர் வீல் மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 kg தாங்குற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 7 kg தாங்குற மாதிரி ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் அப் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் பின்னாடி வந்து ஆட்கள் இல்லை, லக்கேஜஸ் ஜாஸ்தி வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் இங்கே பார்க்குறேன். டெய்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு C ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கனெக்டட் கிடையாது இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு LED கன்சோலுங்க, இதுவும் LED, இதுவும் LED. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ள எம்பெட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ரிவர்ஸ் போகிறப்ப எரியக்கூடிய பல்ப்ஸ் மட்டும் உள்ள ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு டீஃபாகர், வைப்பர் ரெண்டு விஷயங்களும் கிடைக்கல. சரி, வைப்பர் கூட ஓகே, பட் டீஃபாகர் கொடுத்துருந்துருக்கலாங்க. இன்னைக்கு தேதியில் வந்து டீஃபாகர் அப்படின்றது வந்து தேவைப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது உள்ளே இருக்குது. ரியர் கிளாஸ் பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் பின்னாடி அங்கே உள்ளே இருந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி தான் கொடுக்கும். பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெரிதான ஒரு பம்பருங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்குமே இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது என்ன நாளைக்கு இந்த வெட்ட பாஞ்சு போகும்னு சொல்லுவாங்கள்ல, வெட்ட பாஞ்சு கூட இல்லை, வெயிலே நின்று இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஃபேட் ஆகும். ஸோ இது மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்னு பார்க்கும்போது 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் கன்சோல் பிளே இருக்குது. கீழே வந்து பிளாக் கலரு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் இந்த லேவர் அப்படின்றத முடிச்சிருக்காங்க. இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்க்க வரப்போ டோர் பேட்ச் பாருங்கள், பிளாக்கு ஒயிட் தீம் தான் போயிருக்காங்க. இந்த ஒயிட் தீம் பற்றி அப்புறம் நம்ம பேசலாம். எங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்து எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். நீங்கள் பேசிக் மாடல் வாங்கினீங்கனாலும் எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இங்கே இடத்துல இருக்குங்க, ட்வீட்டர்ஸ் கிடையாது. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர்ஸ் லேவர் அப்படி தான் போயிருக்காங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கூட நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்லாம் இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் ஃபேப்ரிக் பேடிங்கோ லெதரி பேடிங்கோ இங்கே கிடைக்கல. 3XOவோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? உள்ளே ஏறுறதுக்கெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு சாஃப்ட் தட்டுங்க. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் இங்கே பாருங்கள், நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸிங்க. ஸோ அது வந்து எந்த விதத்துலையுமே வந்து கிராம்டான ஒரு உணர்வை கொடுக்காது. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஒரு தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசணும்னா கை தெரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது நம்ம காலை மடக்கி வைக்கிறப்ப இருக்குது. அதுவே வந்து காலை நல்லா நீட்டி உட்காரோம், ஃப்ரண்ட்டில் நல்லா நீட்டி உட்காரோம்னா டீசெண்டாக இருக்குது. காலை நீட்டுறப்ப அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது ஓகே வரும் ஒரு உணர்வை கொடுக்கும். மடக்கி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ளாட் பெஞ்சு தான் போயிருக்காங்க. கொஞ்சம் இந்த அப்ஹோல்ஸ்ட்ரியோட வடிவமைப்பில் ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு அண்டர் தை சப்போர்ட்டுங்கிறது இன்னுமே என்ஹான்ஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. கீழே நமக்கு வந்து ஹம்ப்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிதாக இல்லை, மினிமலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அகலத்தை பற்றி பேசலாம், இங்கே எத்தனை பேர் உட்கார முடியும் அப்படின்றத பற்றி பேசலாம். 1821 mm இந்த வண்டியோட அகலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில்
பெஞ்ச் மார்க்குங்க. அடுத்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காம்பேக்ட் கிராஸ்ஓவர்ஸ் போனீங்கனாலும் நீங்க Hyundai Creta, Kia Seltos, Grand Vitara அதெல்லாம் போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு அகலமான ஒரு கேபின் அப்படின்றது இல்ல. ஸோ அது வந்து 3 பேர்த்த உட்கார்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. 3 அடல்ட் உட்கார்றீங்கனாலும் மேனேஜபிளா உட்கார்ந்து நம்மளால வர முடியும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க தெரியுதுங்களா? ஒரு 6 அடி உயரம் இருந்தீங்கனாலும் அது ஒரு பெரிய தலைவலியா இருக்காது. நல்ல ஒரு தாராளமான ஒரு ஹெட்ரூம் குடுத்துருக்காங்க. ஒரு டால் பை ஸ்டாண்ட்ஸ்ல தான் எனக்கு உணர்வு இருக்குது. ஹெட் ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுங்க. உங்களுக்கு சென்டர் பேசஞ்சருக்கு கிடைக்கல. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. லம்பார் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது முதுகுக்கு, தண்டுவடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கு வந்து ஒரு மினிமலான என்ஹான்ஸ்மென்ட் இருக்குது. ஸோ சீட்ஸை பொறுத்தவரைக்கும் சாஞ்சிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா பண்ணியிருந்தா ரொம்பவே சிறப்பா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயங்க. இங்க ஹாலஜன்ல ஒரு கேபின் லேம்ப் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரியரை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல கேபின் லேம்ப் இல்ல. இங்க மட்டும் தான் நமக்கு கேபின் லேம்ப் அப்படின்றது கிடைக்குது. ரியர்ல நமக்கு ப்ராப்பரான ஒரு ஏசி வென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. பட் ப்ளோயரோட ஸ்பீட் கண்ட்ரோல் நமக்கு இங்க இல்ல. தென் டைப் சி சார்ஜர் இருக்குது. கீழே வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லங்க. ஒரு பேசிக் மாடல்லேயே நமக்கு டைப் சி சார்ஜர், ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ப்ரொவிஷன், ஒரு ரியர் ஏசி அப்படின்றது பாராட்டக்கூடிய விஷயம் தான். டேஷ்போர்ட் லேஓவர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து பிளாக்ங்க, பியானோ பிளாக்ங்க, அப்புறம் ஒயிட் இந்த மாதிரி ஒரு தீமில் தான் போயிருக்காங்க. சென்டர் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசலாம். அப்புறம் இந்த ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டின்னு பேசுனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது இங்கே கொஞ்சம் ஃப்ரெஜலாக இருக்குது. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டி. இது ஏன் ஏசி வென்ட்ஸோட நாப் குவாலிட்டி பேசுகிறோம்னா, நம்ம இதை தான் அதிகம் பயன்படுத்துவோம் இந்த வென்ட்ஸை. ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இங்கெல்லாம் சின்ன சின்ன டெக்ஸ்சர் ப்ளே பண்ணியிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் சாஃப்ட் ஓப்பனுங்க. இங்கே பாருங்க. ஒரு கை உள்ளே போகுங்க. இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ ஸ்பேஸுங்களா? தாராளமான ஒரு க்ளவ் பாக்ஸுங்க. நல்ல ஸ்பேஸிங். அந்த யூட்டிலிட்டியில் ரொம்பவே ப்ளே பண்ணியிருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் நிறையா திங்ஸை வச்சுக்க முடியும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். பேசஞ்சரோட ஏர் பேக்ஸ் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதை வந்து புஷ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஏன் இந்த பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிரைவர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறீங்க, பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது இம்பாக்ட் நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து பேசஞ்சர் ஏர் பேக் டிப்ளை ஆகாது. டிரைவர் சென்ட்ரிக் ஏர் பேக்ஸ் மட்டும்தான் டிப்ளை ஆகும். ஸோ கைண்ட் ஆஃப் தேவையில்லாமல் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றக்காக. வார்விஎம் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது மேனுவலி அட்ஜஸ்டபிள்ங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்விட்ச் தெரியுதுங்களா? ஸோ ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அட்ஜஸ்டபிள் கிடைக்கவில்லை. டாப் ஆஃப் த லைன்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சன்வைசர்ஸ்லையுமே வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்றது கிடைக்கல. லைட்ஸும் இல்லை. இங்கே சென்டர் கன்சோலில் ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல இங்கே வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்ட் லேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட்டில் நாய்ஸ் அப்படின்றது வராது திங்ஸ் வைக்கிறப்போ. அது கூடவே இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்பேசிங் கிடைக்குது. நிக்நாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட் மூவபிளான்னு கேட்டிங்கன்னா மூவபிள் கிடையாது. கியர்நாப் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக போடலைங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் தான் இருக்குது. பட் இந்த ஸ்டிச்சிங் மட்டும் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஃப்ரண்ட்டில் நமக்கு சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஏல வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வேதம் 12 வோல்ட் அடாப்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் கிடைக்கலங்க. பட் இங்கேயுமே வந்து ஒரு சாஃப்ட் பேடை போட்டிருக்காங்க. சென்டர் கன்சோல் இந்த 10.25 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பேசலாங்களா? இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு யூனிட்டுங்க. உங்களுக்கு நார்மலாக இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து தான் வந்து பெட்டரான ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும். இது ஒரு பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்டு யூனிட்னு வச்சுக்கோங்களேன். 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆடியோவோட குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா இருக்குங்க இதை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிவர்ஸ் கேமராலாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிஸ்பிளேயோட குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருங்க, ஒரு ராக்கில் வச்சு ஒரு ஆடியோவும் ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஆடியோ குவாலிட்டி ஓகே தாங்க. ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அபிப்பிராயம். ரிவர்ஸ் கேமராலாம் கிடைக்கல. பட் யூசபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஹேங்கெல்லாம் ஆகலை. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கிடைக்கும். ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்லாம் இதில் இல்லை. நேவிகேஷன் அப்படின்றது இன்பில்ட்டாக உங்களுக்கு
இந்த கார்பெட் லிங்க் அப்படின்றத வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஏசி தான். நீங்கள் அந்த 300 இருந்த கன்சோல் தாங்க இங்கே இப்போ திரும்ப 3XOலையும் லேவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வெர்ஷன்ஸில் போகும்போது தான் கொஞ்சம் பெட்டரான ஒரு கன்சோல் கிடைக்கும். ஸோ இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஏசி ஃபங்க்ஷனோட கிடைக்குது. ஏசியோட கூலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த த்ரோவில் குறையில்ல, நல்ல ஒரு போன் சில்லர் யூனிட்டாக தான் இது இருக்கும். நீங்கள் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு பர்சனலாக XUV 500ஓட ஏசிங்க போன் சில்லராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் இதுவுமே வந்து இந்த காம்படிட்டர்ஸ் காட்டிலும் சிறந்ததாக தான் இருக்குது. ஸ்டீரிங்கில் மோட்ஸ் வந்து பேஸ் மாடலில் இருந்தே கொடுக்குறாங்க. நார்மல், கம்ஃபோர்ட் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? ஸ்போர்ட், கம்ஃபோர்ட் அண்ட் நார்மல்னு 3 மோடுமே காமிக்குது. இது வந்து நீங்கள் ஹை ஸ்பீட்ஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன் பெட்டராக வேணும், நீங்கள் ஸ்போர்ட் மோட்லலாம் போகிறப்போ ஹை ஸ்பீட்ஸில் ஒரு ஸ்லைட்டான ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அஜைலான ஒரு ஹேண்ட்லிங்கை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலிப்ரேஷன் அப்படின்றது நடந்திருக்கும். நான் அதை வந்து ஒரு டிரைவ் ரிவ்யூவில் பண்ணியிருக்கேன். நான் 3XOட டிரைவிங் கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவிடென்ட்டாக புரிய வரும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமுங்க. பட் நிறைய பேர் சொல்லலையோ இல்லை கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதனால சொல்கிறேன். எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எம்ஐடி கிளஸ்டர் தான். உங்களுக்கு 300 நீங்கள் பார்த்தீங்களா அதே தான். டாப் ஆஃப் ட்ரெயின் போகிறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது 3XOவில் கொண்டு வந்து அந்த அட்வான்ஸ்டு கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கக்கூடிய யூஐயில் வரக்கூடிய அந்த எம்ஐடி கிளஸ்டர் கிடைக்கும். சென்டரில் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளேங்க, இந்த சைடு வந்து ஒரு அனலாகில் ஒரு ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் அப்படின்றது கிடைக்குது. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் இங்கே லே பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் கிடைக்காது. ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன், சோர்ஸ் செலக்ட் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து நமக்கு எர்கனாமிக்லி பெட்டராக உதவுங்க. நம்ம கழுத்து பகுதியை வந்து ஒரு சில பேர் ஹைட்டாக இருப்போம், ஒரு சில பேர் ஹைட்டு கம்மியாக இருப்போம். அப்படின்றப்ப இந்த சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டருங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு இம்பாக்ட் நடக்குது அப்படின்றப்ப இந்த சீட் பெல்ட் வந்து எந்த பொசிஷனில் நம்ம மேலே லேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கு இது வந்து கண்டிப்பாக உதவுது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் மட்டும் கிடைக்கல. கிடைச்சிருந்திருக்கலாம். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தாங்க இங்கே. ஒரு லெதர் ராப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. பட் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒரு ஃப்ளிப் கீ வந்து இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. டிரைவர் சென்ட்ரிக்காக ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சுவிட்சஸை வந்து லே பண்ணியிருக்காங்க. ஐடல் ஸ்டாப் எனேபிள் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே லேவர் ஆயிருக்கு. ஹெட்லாம்ப் லெவலர் இங்கே தான் பார்க்க முடியுது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1, 2, 4 லெவல் இருக்குங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து கரெக்டாக தாங்க இருக்குது, நிரடலாக இல்லை. பட் ஒரு டெட் பெடல் பிளேஸ்மெண்ட் இல்லை, தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த டெட் பெடல் பிளேஸ்மெண்ட் இருந்திருந்ததுன்னா லாங் ட்ராவலில் நமக்கு கன்வீனியன்ஸ்க்கு அது ரொம்பவே உதவி கொடுக்கும். சீட்ஸ் ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க. உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக்கம் அந்த ஒயிட் ஸ்டிச்சிங்கோட தான் போயிருக்காங்க. உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடைக்கவில்லை இந்த வேரியண்ட்டில். நமக்கு அண்டர் தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஆக்சல் பெடலில் வைக்கும் போது ஆப்டிமைஸ்டாக கரெக்டாக இருக்குது. காலை மடக்கி வச்சு வரோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ கோ பேசஞ்சருக்கு காலை மடக்கி வச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். காலை நீட்டி உட்காந்தாங்கன்னா டீசெண்டான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட லம்பார் சப்போர்ட் பேசலாம். லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லம்பார் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப பர்ஃபெக்ட்லி ஆப்டிமைஸ்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஷோல்டர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட் போகிறோம்னா அழகாக பிடிக்குதுங்க. நல்ல ஒரு ஷோல்டர் சப்போர்ட்டு. ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸுமே இது கிடையாது. ஸோ விசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இல்லை. பட் எனக்கு கிளியராக எனக்கு வந்து ஹூடோட போனட்டோட விசிபிலிட்டி இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் என்னால் பார்த்து எடுக்க முடியும். நான் வந்து இப்படி எட்டி விழுணும்லாம் இல்லை, இப்படி நார்மல் போஸ்டரில் உட்காந்துருக்கேன். எனக்கு கிளியரான ஒரு விசிபிலிட்டி. அதாவது மஹிந்திரா நிறுவனம் கிளைம் பண்ணுறது இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றது தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிரைவிங் போஸ்டரை கொடுக்குதுங்க. ஈவன் தான் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இல்லாத போகும். ஸோ ஃபைன். ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸுங்க. இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. வார்விஎம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மிரரை உள்ள இருக்க மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான நாப் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஏதாவது சாஃப்ட் பேடிங் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபேப்ரிக் பேடிங் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே இல்லை. ஒரு 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு 500 ml வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இந்த டோர் பாக்கெட்ஸில் நமக்கு கிடைக்குது. ஒரு ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஏதாவது நைட் டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, டோர் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து யாராவது வராங்க, ஆப்போசிட்டில் பெடஸ்ட்ரியன்ஸ் யாராவது வந்து சைக்கிளிஸ்ட் வராங்கன்னா நமக்கு எவிடென்ட்டாக இது காமிச்சு கொடுக்கும். இது வந்து ஒரு
சின்ன விஷயம் தான், பட் சேஃப்டி ஃபீச்சர் ரிலேட்டடாக ரொம்பவே பயன்படும். ஸோ ஃபைனலாக இந்த மஹிந்திரா 3XOட MX2 டீசல் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டு வாக்கரவுண்ட் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேங்க. நீங்கள் ஒரு டீசல் வாகனம் பார்க்குறீங்க, எனக்கு கிலோமீட்டர் ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் சிஎன்ஜி போக விரும்பல, எனக்கு வந்து இந்த டார்க்கை கொஞ்சம் ப்ளே பண்ணணும்னு நினைப்பேன், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக வேணும்னு எதிர்பார்க்குறப்போ வந்து நம்ம டீசல் போவோம். எக்கானமியும் பெட்டராக இருக்கும், அதே சமயம் வந்து பர்ஃபார்மன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டீசல் போகிறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டில் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு கியாவோட சிரோஸ் இருக்குது, டாடா நெக்ஸான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கியா சோனட் ஹிண்டேவன் இதெல்லாமே இருக்குது. பட் அந்த ப்ரைஸ் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோர்ஷன் ப்ளே பண்ணுறதுல எனக்கு வந்து இது 12 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒர்த்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது. ஃபீச்சர்ஸ் ரீதியாக அடிப்படை தேவை கொடுத்துருக்காங்க, NVH பெட்டராக இருக்குது, உங்களுக்கு வந்து என்ஜினியரிங் ரீதியாக ஒரு வெல் டெவலப்டான ஒரு ப்ராடக்ட், நல்லா என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இந்த 3XOவை என்னால் சொல்ல முடியுது. ஸ்பேசிங் பொறுத்து பேசினோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அதுலாம் பெருசான குறைகள் இல்லை. உங்களுக்கு ரியரில் அண்டர் தி சப்போர்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெருடலாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பட் அதுவுமே மேனேஜபிளாக தான் இருக்குது பார்சல் ட்ரே இல்லாதப்போ. பார்சல் ட்ரே வேணும்னா மட்டும் போடுங்க, இன்றைக்கி பொழுதுனிக்கு நம்ம பார்சல் ட்ரே அப்படின்றதெல்லாம் நம்ம டிஷ்யூ பாக்ஸ் வைக்கிறதுக்கும் தலைவணி வைக்கிறதுக்கும் தானே பயன்படுத்துகிறோம். ஸோ அது இல்லைன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எந்த விஷயம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி லெவல்ஸ், அந்த சீட்ஸோட ஸ்டிச்சிங் அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் அந்த கியர் நாப்பில் இருக்கக்கூடிய அந்த லெதர் அது கொஞ்சம் பிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓவரால் இந்த ப்ராடக்ட் ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் மஹிந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் டீசலில் பெரிதான குறைகள் வந்ததில்லை. அது ஸ்டில் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. நல்ல ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டைம் டீசலை பொறுத்த வரைக்கும். 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது வாரண்டியாக இருக்குது. சர்வீஸ் காஸ்ட் ஒரு 3000லேருந்து ஒரு 8000 வரைக்கும் ஆவரேஜாக ஜென்ரல் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. இவங்களோட எஸ்ஆர்எஸ் மகேந்திராவில் ஒரு ஸ்கார்பியோ என்ங்க, ரெட் கலர் மாடல் Z8ங்க, அது வந்து பெட்ரோல் 2024 மாடல் வந்து ஒரு 1.3 லேக்ஸ் ஆஃபர்ஸில் கொடுப்பதா சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஒரு சின்ன ஷவுட் அவுட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். யாராவது அப்படி பார்க்குறீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம், பொறுப்பை போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பை.